தமிழகத்தின் 234 தொகுதிகளுக்கும் நேற்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் மாநிலம் முழுவதும் மொத்தம் 85.15% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 4023 வேட்பாளர்கள் களம் கண்ட இந்த தேர்தலுக்காக மாநிலம் முழுவதும் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. தமிழகம் முழுவதும் விறுவிறுப்பாக தேர்தல் நடந்த நிலையில் வரலாறு காணாத வகையில் மாநிலம் முழுவதும் மொத்தம் 85.15% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. குறிப்பாக சென்னையில் 83.7% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது கடந்த 2016, 2021 தேர்தல்களை ஒப்பிடும்போது மிக அதிகமாகும். இருப்பினும் எஸ்ஐஆரின் காரணமாக கடந்த 2 தேர்தல்களை விட குறைவான வாக்காளர்களே இந்த தேர்தலில் வாக்களித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு 39.75 லட்சம் வாக்காளர்களில் 24.33 லட்சம் வாக்குகள் பதிவாகியது. இது வெறும் 61.2% கடந்த 2021ஆம் ஆண்டு 40.04 லட்சம் என இருந்த மொத்த வாக்காளர்களில் 24.16 லட்சம் வாக்குகள், அதாவது வாக்குப்பதிவு 60% இருந்தது. இந்த தேர்தலில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு 28.30 லட்சம் என இருந்த மொத்த வாக்காளர்களில் 23.69 லட்சம் வாக்குகள் பதிவாகி இருந்தது. இது 87.7% என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நிலையில் தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகளில் தளர்வு. தமிழகத்தில் தேர்தல் பறக்கும் படை நிலை கண்காணிப்பு குழு திரும்ப பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை எந்த வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவுக்கு அவசியம் இல்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் திமுக வேட்பாளர்கள் சந்திப்பு. தேர்தல் கள நிலவரம் மற்றும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மேற்கொள்ளப்படும் கண்காணிப்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். சென்னை பட்டினம்பாக்கம் இல்லத்தில் தவேக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை. தவேக நிர்வாகிகள் ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது கட்சியின் வண்ணம் பூசப்பட்ட புறாக்கள் பயன்படுத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தவேக தலைவர் விஜய்க்கு பீட்டா அமைப்பு கடிதம் எழுதியுள்ளது. புறாக்களின் மீது நச்சுத்தன்மை வாய்ந்த சாயங்களை பூசுவது அவற்றின் உடல் நலத்தை கடுமையாக பாதிக்கும் என்றும், மக்கள் கூட்டம் மற்றும் சத்தம் நிறைந்த சூழலில் பறவைகளை கையாள்வது அவற்றுக்கு அதீத மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்றும் பீட்டா இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவுறுத்தலின்படி தேர்தல் பிரச்சாரங்களில் விலங்குகளை பயன்படுத்த முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும், தமிழக வெற்றி கழகத்தின் இந்த செயல் தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவதாக அமைந்துள்ளதாகவும் பீட்டா குற்றம் சாட்டியுள்ளது. வண்ணம் பூசப்பட்ட அந்த புறாக்களை பராமரிப்பிற்காக தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், விலங்குகள் வதையை தவிர்க்க தவேக தலைமை முன்வர வேண்டும் என்றும் பீட்டா அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசின் 15 ஆண்டுகால மகா காட்டாட்சி முடிவுக்கு வரப்போவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க சட்டசபை தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிந்துள்ள நிலையில் கொல்கத்தா அருகே உள்ள பானிஹாட்டில் நடைபெற்ற பிரம்மாண்ட பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது அவர் முதல் கட்ட தேர்தலில் மக்கள் காட்டிய எழுச்சி வங்காளத்தில் பாஜகவின் வெற்றியை உறுதி செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சர்வாதிகாரத்தின் மூலம் ஜனநாயகத்தை சிதைத்தவர்களிடமிருந்து தங்கள் வாக்குகள் மூலம் ஜனநாயக கோயிலை மக்கள் கட்டி எழுப்ப தொடங்கியிருப்பதாகவும் பேசினார். தேர்தல் முடிவுகள் வெளியாகும் மே 4ஆம் தேதிக்கு பிறகு வன்முறையில் ஈடுபடும் சமூக விரோதிகளுக்கு வெளியே இடம் இருக்காது என்றும் பிரதமர் மோடி எச்சரித்தார். வங்காளத்தில் வெற்றி பெற்ற பிறகு எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து டெல்லியை கைப்பற்றுவேன் என மம்தா பானர்ஜி சூளுரைத்துள்ளார். கொல்கத்தா பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், மேற்கு வங்கம் மட்டுமின்றி நாட்டிலிருந்தும் பாஜக அகற்றப்பட வேண்டும் என காட்டமாக கூறினார். தமிழகத்தில் 11 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெயில் வாட்டி வதைத்தது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் பகுதியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது.
சிவகங்கையில் 10 வயதுக்குட்பட்ட 5 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் விறகு வெட்டும் தொழிலாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சிங்கமுனரி அருகே உள்ள மருதைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 49 வயதான சந்திரன் என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் சிறுமிகளுக்கு தின்பண்டங்கள் மற்றும் செல்போன் காட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இது தொடர்பாக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் திருப்பத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் சந்திரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு சிவகங்கை போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி கோகுல் முருகன் குற்றம் சாட்டப்பட்ட சந்திரன் மீதான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட 5 சிறுமிகளுக்கும் தலா 7 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 35 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அங்குரு அதுக்கு நேரம் ஒரு புகை வருது, ஒரு மரலிய. விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டியில் ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடிவிபத்து தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. கட்டனார்பட்டியில் கடந்த 19ஆம் தேதி ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 25 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயம் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. மத்திய மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஆகியவற்றுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கின் விசாரணையை தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்திற்கு மாற்றி உத்தரவிட்டுள்ள பசுமை தீர்ப்பாயம் அடுத்த கட்ட விசாரணை வரும் ஜூலை 30ஆம் தேதி நடைபெறும் என அறிவித்துள்ளது. மதுரை அருகே 1/2 கிலோ மல்லிகை பூவிற்கு அரசு பேருந்து நடத்துனர் கட்டணம் வசூலித்ததாக விவசாயி குற்றம் சாட்டியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலூர் அருகே கேசம்பட்டியைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற விவசாயி சிறுகுடியில் இருந்து மேலூருக்கு அரசு பேருந்தில் 1/2 கிலோ மல்லிகை பூவை கொண்டு சென்றுள்ளார். அப்போது அவரிடம் இருந்த பூவிற்கு நடத்துனர் 13 ரூபாய் கட்டணம் வசூலித்ததாக கூறப்படுகிறது. 1/2 கிலோ பூவுக்கு ஒரு லக்கேஜ், ஒரு டிக்கெட்டு. இதில் இருந்த பாருங்க, 1/2 கிலோ பூக்கு லக்கேஜா 20 கிலோக்கு மேலே இருந்ததை லக்கேஜ் எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாருங்க, ஏழை மக்கள் விவசாயிகளை தினந்தோறும் இதே தொலைதான் பண்ணுறாங்க. பொதுவாக 10 கிலோ எடைக்கு மேல் இருந்தால் மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்ற விதிமுறை உள்ள நிலையில் நடத்துனரின் இந்த செயல் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. எங்களுடைய கேசம்பட்டி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரமாக இந்த மல்லிகைப்பூ தான் இருக்கு. இந்த மல்லிகைப்பூ தினந்தோறும் நாங்கள் காலையில் மேலூர் கொண்டு வருவோம். அப்படி இன்றைக்கு கொண்டு வரும்போது ஒரு 1/2 கிலோ பூ மல்லிகைப்பூக்கு எங்களுக்கு 13 ரூபா லக்கேஜ் போடுறாங்க. கேட்டால் அரசு நிர்வாகம் அப்படிதான் போட சொல்லுது. நாங்கள் என்ன பண்றோம்னு சொல்லி லக்கேஜ் போட்டாங்க. அதுக்கான ஆதாரம் தான் இருக்கு. இதை போய் நான் டிப்போல கேட்டுக்கிறேன் அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நீ டிப்போல போ, உன்னை அசிங்கப்பட்டுதே அனுப்புவோம்னு சொல்லி நடத்துனர் என்ன மிரட்டுறாரு. நீ அசிங்கப்பட்டுதே வருவேன்னு சொல்லி நடத்துனர் என்னை கோமா பேசுறாரு. இது அரசு கண்டிப்பா நிர்வாகம் அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் இருக்கோம். சபரிமலையில் ஹெலிகாப்டர் தாழ்வாக பறந்ததற்கு மோசமான வானிலையே காரணம் என்று பாதுகாப்புத்துறை விளக்கமளித்துள்ளது. மோசமான வானிலையால் திட்டமிடப்பட்ட பாதையில் செல்ல முடியவில்லை என்றும் வானிலை சீரானதும் ஹெலிகாப்டர் கொச்சி தளத்திற்கு திரும்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகியுள்ள அக்கட்சியின் மூத்த தலைவர்களான ராகவ் சதா, சந்தீப் பதக் மற்றும் அசோக் மிட்டல் ஆகியோர் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் முன்னிலையில் பாஜகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ராகவ் சதா, தாம் உட்பட 7 ஆம் ஆத்மி எம்பிக்கள் பாஜகவில் இணைய இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த 3 ஆம் ஆத்மி எம்பிக்களும் டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் வைத்து பாஜகவில் இணைந்தனர். அவர்கள் இனிப்பு வழங்கி பாஜகவின் தலைவர் நிதின் நபீன் வரவேற்றார்.
ஆம் ஆத்மி கட்சியின் 7 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பாஜகவில் இணைந்ததை பஞ்சாபிற்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய துரோகம் என அம்மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் கடுமையாக சாடியுள்ளார். டெல்லியில் ஆம் ஆத்மி எம்பிக்களின் கட்சி தாவல் குறித்து கருத்து தெரிவித்த முதலமைச்சர் பகவந்த் மான் பாஜகவை வாஷிங் மெஷின் என கடுமையாக விமர்சித்தார். சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா மற்றும் காங்கிரஸ் போன்ற கட்சிகளில் தாங்கள் கையாண்ட அதே பாணியை தற்போது ஆம் ஆத்மியிலும் பாஜக அரங்கேற்றியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். பஞ்சாபில் பாஜகவிற்கு என்று எந்த அடிப்படை செல்வாக்கும் இல்லை என்றும் அதனால்தான் குறுக்கு வழியில் மற்ற கட்சிகளை சிதைக்க முயல்வதாகவும் அவர் தெரிவித்தார். பஞ்சாப் மக்கள் இந்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என தெரிவித்த அவர், மத்திய அமைப்புகளை பயன்படுத்தி மிரட்டும் பாஜகவின் அரசியல் விளையாட்டு பஞ்சாபில் எடுபடாது என்றும் ஆவேசமாக தெரிவித்தார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையேயான போர் நிறுத்தம் மேலும் 3 வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை மாளிகையில் அதிபர் டிரம்ப் முன்னிலையில் இந்த உடன்பாடு எட்டப்பட்டது. வாஷிங்டனில் எட்டப்பட்ட ஒப்பந்தப்படி போர் நிறுத்தம் மேலும் 3 வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே லெபனானின் ஷோகின் மற்றும் அல் தாய்த்ரி பகுதிகளில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். IPL கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் சாய் சுதர்சன் சதம் விளாச்சல். 57 பந்துகளில் 5 சிக்சர்கள் 11 பவுண்டரிகளுடன் சதத்தை நிறைவு செய்தார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்திருக்கிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் 14,100 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,12,800 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. வணிக LPG சிலிண்டர் விநியோகம் 70% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் டிசம்பர் மாதத்திற்குள் இந்தியாவில் 85% எத்தனால் கலந்த பெட்ரோலை அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. E85 எரிபொருளை பயன்படுத்துவது கட்டாயமல்ல, மக்கள் தங்களுக்கு விருப்பமான எரிபொருள் வகையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது வேட்புமனுவில் தாக்கல் செய்த சொத்து விவரங்களில் முரண்பாடு இருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் வருமான வரித்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. உதயநிதி ஸ்டாலின் இந்த தேர்தலில் குறிப்பிட்ட சொத்து விவரங்களுக்கும் 2021 தேர்தலின் போது தாக்கல் செய்த சொத்து விவரங்களுக்கும் இடையிலான முரண்பாடுகள் குறித்து வருமான வரித்துறை விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்துள்ள வருமான வரித்துறை, தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு வேட்பாளர்களின் சொத்து விவரங்களை வருமான வரித்துறை தாமாக முன்வந்து சரிபார்க்கும் நடைமுறை உள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த சரிபார்ப்பு பணிகளை 150 நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் உதயநிதி ஸ்டாலினின் 2021 மற்றும் 2026 ஆண்டு சொத்து மதிப்புகளை விரிவான ஆய்வின்றி தற்பொழுது ஒப்பிட முடியாது என தெரிவித்துள்ள வருமான வரித்துறை, ஆவணங்களை ஆய்வு செய்ய கூடுதல் அவகாசம் தேவை என்று கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜனநாயகன் படத்தின் எடிட்டர் பிரதீப் ராகவ் தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர் சங்கத்திலிருந்து அதிரடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சங்க விதிகளை மீறி உறுப்பினர்கள் அல்லாதவர்களை உதவியாளர்களாக பயன்படுத்தியது மற்றும் அவரது கவனக்குறைவால் ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் கசிந்தது ஆகிய காரணங்களுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திரைப்படத்துறையின் பாதுகாப்பை கருதி கடந்த ஏப்ரல் 17 நடைபெற்ற அவசர கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைநீக்க காலத்தில் பிரதீப் ராகவுக்கு சங்கம் எந்த ஒத்துழைப்பையும் வழங்காது என்றும் இதற்கு மற்ற சங்கங்களும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.
சென்னை நுங்கம்பாக்கம் மின் பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் மரணமடைந்த ராம்குமார் தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு புழல் சிறையில் ராம்குமார் மின்சார கம்பியை கடித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறி ராம்குமார் தொடர்பான வழக்கை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 2020இல் முடித்து வைத்தது. இதனையடுத்து வழக்கு முடித்து வைக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரி ராம்குமாரின் தந்தை பரமசிவம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைகளை ஆய்வு செய்த தலைமை நீதிபதி அமர்வு ராம்குமாரின் மரணம் தற்கொலைதான் என்பது உறுதியாகியுள்ளதால் அவரது தந்தை தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. சென்னை பெரியமேட்டில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்த காதல் ஜோடி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் பல்வேறு புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெரியமேடு பகுதியில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த காதல் ஜோடி சடலமாக மீட்கப்பட்டனர். விசாரணையில் அவர்கள் ராமாபுரத்தைச் சேர்ந்த பாரதி பெருமாள் மற்றும் சிவகங்கையைச் சேர்ந்த பவ்யா என்பதும் பவ்யாவை கொன்றுவிட்டு பாரதி பெருமாள் தற்கொலை செய்து கொண்டதும் தெரியவந்தது. இந்நிலையில் இந்த சம்பவத்தில் மேலும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாரதி பெருமாளும் பவ்யாவும் காதலித்து வந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன் பாரதி பெருமாளை பிரிந்து பவ்யா வேறு ஒருவரை திருமணம் செய்துள்ளார். ஆனால் கணவரையும் பிரிந்து உறவினர் வீட்டில் வசித்து வந்த பவ்யா நர்சிங் தேர்வு எழுதுவதற்காக சென்னை வந்துள்ளார். அப்போதுதான் மீண்டும் பாரதி பெருமாளை சந்தித்து அறை எடுத்து தங்கிய சூழலில் இந்த கொலை சம்பவம் நடந்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருப்பணிகள் காரணமாக சண்முக விலாச மண்டபத்திற்குள் பக்தர்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு கிரில் கேட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சித்திரை சுக்ல சஷ்டியை முன்னிட்டு பால்குடம் எடுத்த 50க்கும் மேற்பட்ட திரிசுதந்திரர்கள் தடை செய்யப்பட்ட அந்த மண்டபத்திற்குள் செண்டை மேளம் முழங்க நடனமாடினர். பக்தர்களுக்கு அனுமதி இல்லாத இடத்தில் திருச்செந்தூர் கோவிலின் வழிபாட்டு பணிகளை மேற்கொள்ளும் திரிசுதந்திரர்கள் நடனமாடியது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள கோவில் இணை ஆணையர் ராமு, இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். திரிசுதந்திரர்கள் தரப்பிலோ இது காலம் காலமாக தங்கள் சமூகத்தினர் நடத்தி வரும் வழக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி ஜிஎஸ்டி அலுவலகத்தில் முதலமைச்சர் ரேகா குப்தா மேற்கொண்ட திடீர் ஆய்வை தொடர்ந்து பணியில் கவனக்குறைவாக இருந்த 162 அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். டெல்லி ஐடிஓ பகுதியில் உள்ள வர்த்தக மற்றும் வரித்துறை அலுவலகத்தில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி சென்ற முதலமைச்சர் ரேகா குப்தா அங்குள்ள வருகை பதிவேடுகள் மற்றும் கோப்புகளை ஆய்வு செய்தார். அப்போது அலுவலக நேரத்தில் பல உயர் அதிகாரிகள் இருக்கையில் இல்லாதது கண்டறியப்பட்டதை அடுத்து 162 அதிகாரிகளை உடனடியாக இடமாற்றம் செய்ய அவர் உத்தரவிட்டார். பணியில் மெத்தனமாக இருந்தவர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிய முதல்வர் கடந்த 1 மாத கால பயோமெட்ரிக் வருகை பதிவேட்டை தாக்கல் செய்யவும் ஆணையிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பிரபல நிறுவனத்தின் லேபிளை பயன்படுத்தி போலியாக தயாரிக்கப்பட்ட 500 பெட்டி சமையல் எண்ணெய்களை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அயோத்தியில் உள்ள ஒரு கிடங்கில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் முன்னணி நிறுவனமான ஃபார்ச்சூன் பெயரில் விற்பனைக்கு தயாராக இருந்த போலி ரீஃபைன் ஆயில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த மோசடி தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள அதிகாரிகள் போலி தயாரிப்புகளை தவிர்க்க பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் 3 வெவ்வேறு இடங்களில் ஜல்சக்தி திட்டத்திற்காக வைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாய்கள் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜான்பூர், வாரணாசி, பாக்பத் ஆகிய 3 இடங்களில் வைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாய்கள் தீப்பற்றி எரிந்து கரும்புகை கிளம்பியதால் பதற்றமான சூழல் நிலவியது.
மேலும் இந்த விபத்து தற்செயலானதா அல்லது இதற்கு பின்னால் சதித்திட்டம் உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவில் குடியேறுபவர்கள் குறித்து பேசும்போது இந்தியா மற்றும் சீனாவை நரக குழிகள் என்று குறிப்பிடும் பதிவை பகிர்ந்த அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் இந்தியா தனது கண்டனத்தை தெரிவித்திருந்த நிலையில் இதுகுறித்து பெய்ஜிங்கில் பேசிய சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் குவே ஜியாங்குன் சீனா எப்படிப்பட்ட நாடு என்பது சர்வதேச சமூகத்திற்கு நன்கு தெரியும், அதை உலகம் முடிவு செய்யட்டும் என்று பதிலளித்துள்ளார். தமக்கு ஏற்பட்ட புற்றுநோய்க்கு வெற்றிகரமான சிகிச்சை பெற்று குணமடைந்துள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். 76 வயதான இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தமக்கு ஆரம்பகட்ட புரோஸ்டேட் புற்றுநோய் பாதிப்பு இருந்ததை தற்போது உறுதிப்படுத்தியுள்ளார். வழக்கமான மருத்துவ பரிசோதனையில் கண்டறியப்பட்ட கட்டியை கதிர்வீச்சு சிகிச்சை மூலம் முழுமையாக அகற்றியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மார்ச் மாதம் தாம் இறந்துவிட்டதாக ஈரான் பரப்பிய வதந்திகளை முறியடிக்கவே இந்த மருத்துவ அறிக்கையை தாமதமாக வெளியிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது தாம் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் நெதன்யாகு தனது அறிக்கையில் தெளிவுபடுத்தியுள்ளார். IPL கிரிக்கெட் தொடரில் மும்பையை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்திய பின் CSK அணி வீரர்கள் சென்னை திரும்பியுள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் CSK வீரர்களுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். நடிகர் விஜய்க்காக ஒரு நேர்த்தியான கிராமத்து கதையை தான் தயார் செய்திருந்ததாக மேயாதமான் பட இயக்குனர் ரத்னகுமார் சமீபத்திய பேட்டியில் தெரிவித்துள்ளார். தற்போது விது மற்றும் பிரீத்தி அஸ்ரானி நடித்துள்ள 29 என்ற படத்தை அவர் இயக்கியுள்ளார். இப்படம் மே 8ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படம் தொடர்பான ஒரு பேட்டியில் பேசிய அவர் விஜய்க்கு தயார் செய்த கதை பற்றிய தகவலை பகிர்ந்துள்ளார். அதில் விஜயை வேட்டி சட்டையில் பார்த்து நீண்ட நாட்களானதாகவும் அவருக்கு ஏற்றது போல ஒரு கிராமத்து கதையை தயார் செய்து கூறியபோது விஜய்க்கு அந்த கதை பிடித்திருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதே நேரத்தில் வாரிசு பட வேலைகள் தொடங்கியதால் இந்த கூட்டணி அமையாமல் போனதாக இயக்குனர் ரத்னகுமார் தெரிவித்துள்ளார்.